நான் கூல். சொல்லுடா. நாங்க கிளம்புறோம்டா. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கண்ணா. உங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கு நீங்க இப்ப கிளம்புனா. 2-3 நாள் எங்க கூட இருந்துட்டீங்க. இப்ப நீங்க கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு இருந்துட்டு போங்கண்ணா. இல்லம்மா, கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குமா. சரி, உங்க மேரேஜ்க்கும் வர முடியலல்ல, அதனாலதான் சரி இருந்துட்டு போலான்னு இருந்தோம். இதுக்கப்புறமும் இருந்தா ஒர்க் நிறைய பெண்டிங் ஆயிருமா. அங்க போயிட்டு இன்னொரு நாள் வரும். ஆமா ப்ரோ, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம், கண்டிப்பா வருவோம். ஹே சங்கீதா, இங்க பாரு. நீயும் ஊருக்கு வரணும்டி, இங்கேயே இருக்காத. ஆமாமா சங்கீதா, நீ கண்டிப்பா ஊருக்கு வரணும். உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா இந்த அக்காக்கு கால் பண்ணு. எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். அக்கா, கண்டிப்பா கால் பண்றேன்க்கா. நான் எப்போ தீபிகா கூட ஃப்ரெண்ட் ஆனனோ அப்பவே உங்களை அக்காவை ஏத்துக்கிட்டேன்க்கா. எனக்கு இப்ப யாருக்கா இருக்கா? என் ஹஸ்பண்டும் நீங்க மட்டும் தானேக்கா இருக்கீங்க. கண்டிப்பா ஊருக்கு வந்தா வருவேன்க்கா. இங்க பாரு தீபிகா, அக்காவை நல்லா பாத்துக்கோ. இங்க பாருடி, நீ எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். என் அக்காவை பார்க்க எனக்கு தெரியும். அதான் நல்லா தான் பாப்பேன். எதுக்குமே ஃபீல் பண்ணாம ஹாப்பியா இரு. சரிடி. அப்ப நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம். பாய் ப்ரோ. ஆமாடா, பாய் பாய் சிஸ்டர். சரிடா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. ஐஸ்வர்யா, சொல்லுங்க. உனக்கு எந்த கஷ்டம் இல்லை தானே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நம்மள பஸ்ல போறல அதனாலதான். நம்ம வரும்போது ட்ரெயின்ல வந்தோம், இப்போ பஸ்ல போறல அதனால தான் கேட்டேன். உனக்கு எதாவது கஷ்டமா இருக்கான்னு. அப்படிலாம் இல்லைங்க. பஸ்ல தானே போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்லாம் போனா பஸ்ல தாங்க போவேன். அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, சீக்கிரம் போயிடுவோம், ஓகேவா? ஓகேங்க. தீபிகா, சொல்லுங்க அர்ஜுன். உனக்கு பஸ்ல போக பிடிக்குமா? பிடிக்குமே. உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும். அத்தை கால் பண்ணாங்களா? இல்ல தீபிகா, அம்மா காலே பண்ணல. கால் பண்ணி சொல்லிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கு வந்துருவோன்னு. சொல்லிடலாம். சரிங்க. நமக்கு வேற கை எட்ட மாட்டேதே. இப்படி கை பிடிக்கிறது? பஸ் வேற ஆடுற மாதிரி வேற இருக்கு. நம்ம மட்டும் கை பிடிக்கல, அவ்வளவுதான் கீழே விழுந்துருவோம். இப்ப நம்ம என்ன பண்றது? தீபிகா, என்ன உன்குள்ளே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? இல்லங்க, பஸ் ஆடுற மாதிரி இருக்கா, அதுக்கு நான் கீழே விழுந்துருவோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு கை எட்ட மாட்டேதுங்க பிடிக்க. அதுதான் நான் இருக்கேன்ல, என்னையே பிடிச்சுக்கோ. உங்களையவா? ஆமா, என்னத்தான் பிடிச்சுக்கோ. சரிங்க. தீபிகா, இப்போ உனக்கு ஓகேவா? இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமாங்க, இப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கீழே விழுந்துருவேன்னு பயந்துட்டேங்க. இப்பதாங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னங்க? சொல்லு ஐஸ்வர்யா. எப்போதான் ஊரு வரும்? என்னால நிக்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்குதா? சரி, வந்து உட்காரு. இங்கதான் இடம் இருக்குல்ல. இல்லன்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க. பேசாம நான் உன்னை தூக்கிக்கிட்டா? நல்லா தூக்குங்க. எல்லாரும் தப்பா பாப்பாங்க, ஆரையும் 2 பேர் தூக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு நம்ம மத்தவங்க எல்லாம் பேர் வாங்கணும். இங்க பாரு ஐஸ்வர்யா, நம்ம நமக்காக வாழணும், மத்தவங்களுக்காக வாழக்கூடாது. மத்தவங்க இது சொல்லிடுவாங்களோ அது சொல்லுவாங்க சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். எனக்கு புரியுதா? புரியுது. ஹலோ சார், டைம் என்ன? கேம்பா போன் கொண்டு வரலையா? இல்ல சார், போன் கொண்டு வந்திருக்கேன், சார்ஜ் இல்ல. இதுதான் கேட்டேன், டைம் எவ்வளோன்னு. ஒரு 2:30 இருக்கும்பா. ஓகே சார். ஆதித்யா. ஐஸ்வர்யா, டிரைவர் பஸ் எடுத்துங்க. ஐஸ்வர்யா. மாமா, அக்காக்கு என்ன ஆச்சு மாமா? அக்கா ஏன் இப்படி இருக்கா? சொல்லுங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அக்காக்கு இந்த நிலைமைக்கு காரணம் அவன்தான். யாரு மாமா? என்கிட்ட ஒருத்தர் டைம் கேட்டான், நானும் டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டுட்டான். பஸ் போக போக தள்ளி விட்டுட்டான். ஆதி மாமா, ப்ளீஸ் மாமா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. இரு, ஐஸ்வர்யா கூட்டிட்டு போறேன். அக்கா ஃபீல் பண்ணாதக்கா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அர்ஜுன் எங்க? அவர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காரு. சரி தீபிகா. அர்ஜுன், பாத்தியா உன் அன்னைக்கு எந்த நிலைமை வந்திருக்குன்னு? சந்தோஷமா இருக்குது கடவுளுக்கு கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு பாத்தியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அண்ணா, ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. அன்னைக்கு எதுவுமே ஆகாது, இங்க ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணி தானே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அக்கா, அக்காக்கு எதுவுமே ஆக கூடாது. அக்கா சின்ன அடிப்பட்ட கூட தாங்க மாட்டா. கடவுளே, என் அக்காக்கு எதுவுமே ஆக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான், ஆதித்யா. மிஸ்டர் ஆதித்யா, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க டாக்டர், இந்த முக்கியமான விஷயம் என்ன? இங்க பாருங்க ஆதித்யா, சாரி டு சே, உங்க வயசு கண்ணில் ரொம்ப அடிபட்டிருக்கு. இதனால அவங்களுக்கு 1 வீக் கண் ஓபன் பண்ண முடியாது. உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன கட்டு போட்டிருக்கோம். 1 வீக் கழிச்சுக்கு தான் உங்களுக்கு கண்ணு தெரியும். ஏன்னா உங்க கண் கீழே ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால நாங்க 1 வீக் கழிச்சு தான் கட் ஆகுப்போம். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க ஆதித்யா, எப்படி சொல்றேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. நல்ல வேலை சின்ன அடிதான் பட்டிருக்கு. அவங்களுக்கு மட்டும் பெரிய அடி பட்டுச்சு, கண்ணே போயிருக்கும்.
இங்க பரவாயில்ல சொல்லணும், இப்போ 1 வீக் மட்டும்தான். அந்த பெரிய அடி மட்டும் பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க லைஃப் டைம் கண்ணை திறக்க முடியாது. நீங்க காடு தான் தேங்க் பண்ணணும், சின்ன அடியோட விட்டுதுன்னு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போய் நீங்க போய் ஐஸ்வர்யாவை பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் சொல்லுங்க, உங்க முடி அழுது அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். 1 வீக் கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர். அண்ணா பாத்தியா அர்ஜுன், அன்னைக்கு எந்த மாதிரி நிலைமை வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாது. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் அண்ணிய பாருங்க. நான் அம்மாக்கு கால் பண்ணிட்டு வரேன். சரிடா. ஹலோ. ஹலோ அந்த அம்மா அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன் சொல்லுடா. ஊருக்கே வர மாட்டேன், அங்கே இருக்கான்னு ஐடியா வச்சிருக்கீங்களா? இப்பதான் ஊருக்கு வருவீங்க. அம்மா. அர்ஜுன் என்னடா ஆச்சு? ஏதோ மாதிரி பேசுற. அம்மா. அண்ணி. அண்ணியா? ஐஸ்வர்யக்கு என்னடா ஆச்சு? அம்மா நாங்க பஸ்ல வந்துட்டு இருந்தோமா, அப்ப ஹனியை ஒருத்தன் தள்ளி விட்டுட்டாமா பஸ் ஓட ஓட. அதனால ஹன்னிக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு. டாக்டர் ஒரு வாரத்துக்கு அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அர்ஜுன் கவலைப்படாதடா, அன்னைக்கு எதுவுமே ஆகாது. நான் சீக்கிரம் கிளம்பி வரேன், எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணு. சரிங்கம்மா. ஐஸ்வர்யா. ஆதி எனக்கு மட்டும் ஏன் ஆதி இந்த மாதிரி நடக்குது? நான் என்னதான் பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் தான் இவ்வளவு கஷ்டம் வருது. இப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. நம்ம நல்லா வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆதி. பேசாம நம்ம கல்யாணமே பண்ணிருக்க வேண்டாம். என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் வருது. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்காம இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. ஐஸ்வர்யா அப்படிலாம் பேசாத, தப்புலாம் ஹோம் மேல ஒன்னும் இல்ல. நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, உனக்கு சீக்கிரம் சரியாயிரும். நம்ம முன்ன மாதிரி கண்டிப்பா ஹாப்பியா இருப்போம். இப்பதான் நீ தண்ணிக்குள்ள விழுந்த, அதுக்குள்ள இப்படி ஒரு கஷ்டம். நமக்கு ஒவ்வொரு கஷ்டமா வந்துட்டே இருக்கு, ஆனா நம்ம அதை தாண்டி வருவோம். இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம டயர்ட் ஆக கூடாது. இந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு பழையபடி நம்ம வருவோம். எதுக்குமே ஃபீல் பண்ணாத ஐஸ்வர்யா. என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல. ஆதி அம்மா இங்க பாருமா, உன் மருமகளை இந்த மாதிரி இருக்கான்னு. ஏம்மா எங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருது? அங்க என்னம்மா பாவம் செஞ்சோம்? எங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டமா வந்துட்டே இருக்கு. ஆதி இங்க பாருடா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. ஐஸ்வர்யாக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு சீக்கிரம் சரியாயிரும். நீ ஃபீல் பண்ணாதடா. அத்தை என்னால உங்களை பார்க்க கூட முடியல. எனக்கு உங்களை பார்க்கணும் அத்தை, எனக்கு உங்க மடியில படுக்கணும் அத்தை. அம்மா வந்தாங்களா? அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி விஷயம் சொல்லவே இல்லை. இந்த விஷயம் சொல்லனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. உனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அது அவனால தாங்கிக்க முடியல. இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கா, அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை. ஆமா அத்தை, அம்மாக்கு ஃபுல்லா ஏன் கஷ்டம் தான். அம்மா என்னையே நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீங்க சொல்லல. எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்க தான் அத்தை எனக்கு இப்ப தீர்த்து வைக்கிறீங்க. எனக்கு நீங்க அத்தைக்கு அத்தையா அம்மாவா இருக்கீங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா, நான் உனக்கு அத்தை மட்டும் இல்ல, உனக்கு ஒரு அம்மா. நீயும் எனக்கு மகதான். இங்க பாருமா ஐஸ்வர்யா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. உனக்கு எல்லா கஷ்டம் சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கப்புறம் கண்ணு உனக்கு சீக்கிரம் குணமாயிரும். நீ எதுக்குமே கவலைப்படாத. இங்க பாரு ஆதித்யா, நீயும் தான் இதை பத்தி நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது, சரியா? சரிங்கம்மா. நீங்க ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிடா. அம்மா அர்ஜுன் எங்க? அவன் பில் கட்டிட்டு இருக்கான். அவன் எதுக்குமா கட்டுறான்? நானே கட்டியிருப்பேன்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவன் அன்னைக்கு கட்டுறான், இல்ல அதை பத்தி அவன்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். அவன் பணத்தை கட்டிட்டான். நான் டிஃபன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வந்துருவான். நீ வேணா கொஞ்ச நேரம் வெளியே இரு. சரிங்கம்மா.